டயட் மீல் ஆரம்பிச்சு 11 வீக்ஸ் முடிஞ்சு நான் என்னோட வெயிட்டை செக் பண்ணப்போ வெயிட் எவ்வளவு அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். 75.7 இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் என் வெயிட் எவ்வளவு எல்லாமே வீடியோஸில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். போன வாரம் அதாவது 10th வீக்கில் என்னோட வெயிட் எவ்வளவு அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். 76.55 kgs இருந்துச்சு. இந்த 2 வீக்குக்கும் இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஆஃப் 850 grams 1 வீக்கில் நான் கம்மியாக இருக்கிறேன். அதுதான் இந்த வீக்கோட அப்சர்வேஷன். இப்போ நீங்கள் பார்க்குறது எதுன்னா 9th வீக்கு என்னோட வெயிட் எவ்வளோ இருந்துச்சு 76.85 இருந்துச்சு. 9th வீக்குக்கும் 10th வீக்குக்கும் பார்த்தீங்கன்னா 350 grams கம்மியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10th வீக்குக்கும் 11th வீக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 850 grams கம்மியாக இருக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 1 வீக் அதாவது 7 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 850 grams வந்து நான் கம்மியாக இருக்கிறேன். இது எப்படி அச்சீவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் டயட், நான் ஃபாலோ பண்ண ஃபுட்டு எல்லாமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. என்னோட ஃபுட் வீடியோஸ், அப்புறம் நான் என்னெல்லாம் சாப்பிட்டது, அப்புறம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன எல்லாமே நான் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸாக போட்டிருக்கிறேன். நீங்கள் யாருக்கெல்லாம் தேவையோ நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த ஒரு வெயிட் அப்சர்வேஷனோட நெக்ஸ்ட் வீக் 12th வீக் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய்.